தமிழக வெற்றிக் கழகத்தை துவங்கிய விஜய் கொள்கை தலைவர்களாக அம்பேத்கர், பெரியார், காமராசர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் ஆகியோரை அறிவித்தார். முதல் மாநாட்டில் இவர்களது படங்கள் பிரம்மாண்ட கட் அவுட்டுகளாக வைக்கப்பட்டிருந்தன. அப்போதே அறிஞர் அண்ணாவையும் விஜய் தனது கொள்கை தலைவராக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இயக்குனர் வெற்றிமாறன் அறிவுறுத்தி இருந்தார். இல்ல அந்த மேடையில் அவர் சொன்னதை வச்சு சொன்னது வந்து நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அம்பேத்கர், பெரியார், அண்ணா, காமராஜர் எல்லாரையுமே படிக்கணும், அண்ணாவையும் படிக்கணும் நான் நினைக்கிறேன். இந்த நிலையில் அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய தவேக தலைவர் விஜய் கடந்த 1967 அண்ணாவையும் 1977 எம்ஜிஆரையும் முதலமைச்சராக மக்கள் தேர்ந்தெடுத்ததை போல 2026 ஆண்டு தேர்தலில் தன்னை தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்றும் கூறியிருந்தார். 2 மிகப்பெரிய தேர்தல்கள், நான் சொல்றது 1967 and 1977, அது மாதிரி 2026 அமைய போகுது. அந்த 2 மாபெரும் தேர்தல்களில் ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம், அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் தவேகவின் 2வது மாநாட்டில் மாநாட்டு மேடையின் முகப்பில் அறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் விஜய் இருப்பது போன்ற கட் அவுட் ஒன்று வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்ற வரிகளுடன் வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட கொள்கை தலைவர்களான 5 பேரையும் கட் அவுட்டில் சிறிய கட்டத்திற்குள் அடக்கப்பட்டுள்ளது. மேடைக்கு அருகில் கொள்கை தலைவர்கள் விஜயுடன் இருக்கும் போட்டோ போன்ற வரைபடங்களாக மட்டுமே வைக்கப்பட்டுள்ளது. அண்ணாவையும் எம்ஜிஆரையும் விஜயின் தலைக்கு மேல் பிரம்மாண்ட கட் அவுட்டாக வைக்க என்ன காரணம் என்று விசாரித்த போது சுவாரஸ்ய தகவல்கள் கிடைத்தன. மதுரை என்றாலே எம்ஜிஆரின் நேசர்கள் நிறைந்த பகுதி என்பதால் இளைஞர்கள் மட்டுமல்லாமல் தேர்தலில் பெரியவர்களின் ஓட்டுகளும் வேண்டும் என்பதால் எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்தி இருப்பதாக கருதப்படுகிறது. அதற்காகவே கட்சி தொடங்கிய வேகத்தில் வெற்றி கொடி நாட்டிய அண்ணாவையும் எம்ஜிஆரையும் கட் அவுட்டில் விஜய் படத்திற்கு மேல் தவேக தூக்கி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கும் ஒரு படி மேலே போய் மதுரை தவேகவினர் தேமுதிகவை தொடங்கிய விஜயகாந்துடன் விஜய் இருப்பது போன்ற AI படத்தை பேனராக வைத்திருக்கிறார்கள். அதில் வைரத்தை இழந்துவிட்டோம், தங்கத்தை இழக்க மாட்டோம் என்று அந்த பக்கமும் ஒரு துண்டை போட்டு வைத்திருக்கிறார்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சியின் மாநாட்டில் 3 வேறு கட்சிகளின் நிறுவனர்களின் படத்தை அச்சிட்டிருப்பது இதுவே முதல் முறை. அதே நேரத்தில் சினிமா தவிர்த்து அரசியலுக்காக யாரும் விஜயகாந்த் படத்தை பயன்படுத்தக்கூடாது என்று பிரேமலதா விஜயகாந்த் அண்மையில் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் மகேந்திரன் மற்றும் யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.